ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுடைய ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கோசரம் வந்து உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர் அதே சமயத்தில் இமெயில் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான அப்டேட்டிங் ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸில் இருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். கூடவே நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து தெரியும், விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே நண்பா, ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து நான் இதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரொஃபைலுக்கான ஒரு அப்டேட்டாக தான் இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூடெண்ட்ஸே இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து இந்த ப்ரொஃபைல் அப்டேட்டை யார் யார் பண்ணலையோ ஸோ அவங்களுக்கான ப்ரொஃபைல் அப்டேட்டை வந்து அவங்க யூனிவர்சிட்டிஸ் உடைய இன்ஸ்டியூட் மூலமாக, அதாவது உங்களுடைய காலேஜ் மூலமாக இருந்து உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது இப்போ வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய காலேஜ் சார்பில் இருந்து உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நண்பா. ஓகே நண்பா, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த 12ஆம் தேதிக்குள்ளார தான் இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பயந்துட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இருந்து அதற்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ காலேஜஸ் வந்து அவங்க கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டூடெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலையோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு வந்து இமெயில் ஐடியுமே கரண்ட் மொபைல் நம்பருமே வந்து அப்லோட் பண்ணணும். காலேஜ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இமெயில் ஐடியும் மொபைல் நம்பருமே அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக வந்து கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டைம் லிமிட்டுமே கொடுக்க கிடையாது. இன்ஸ்டியூட்ஸ்க்கு, அதாவது காலேஜஸ்க்கு தான் வந்து இந்த டைம் லிமிட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ காலேஜஸ் வந்து இந்த ப்ராசஸிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே நண்பா, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா வந்து என்னுடைய மொபைல் நம்பருமே கரண்ட் இமெயில் ஐடியுமே வந்து என்னுடைய காலேஜ் சார்பில் இருந்து கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நான் எப்படி செக் பண்ணலாம்? இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் மறுபடியும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ பேஜுக்கு போனீங்க அப்படின்னா வந்து இப்படி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்க மாதிரி வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடியுமே மொபைல் நம்பருமே வந்து நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடியுமே மொபைல் நம்பருமே வந்து நீங்கள் வந்து உங்கள் காலேஜுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடி அதே சமயத்தில் மொபைல் நம்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய காலேஜ் மூலமாக மாற்ற முடியும். ஸோ அதனால் உங்கள் காலேஜை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிவியூ பேஜுக்கு போங்க. இங்கே விசிபிள் ஆகிற மாதிரியே வந்து உங்களுக்கும் விசிபிள் ஆகும். ஸோ எனி அதர் டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எனி அதர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அஃபிஷியல் அப்டேட் வந்து தெளிவான விளக்கத்தோட உடனுக்குடன் வந்து சேரும்.